ஹாய் அன்பா நண்பீஸ். ஆதார் விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முக்கியமான அப்டேட்டுங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணுறீங்களே, புதுப்பிக்கிறீங்களே, அதுக்கான கட்டணம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறத தகவல் வெளியே வந்திருக்கு. அதாவது இப்போ ஆதாரில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்க, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணமாக ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும். இது நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் நீங்கள் பண்ணுறதா தான் ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து அக்டோபர் 1 முதல் ₹75 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறம் ஆதாரில் புகைப்படம் மாற்றுறது, இதில் பயோமெட்ரிக்கு இதுமாதிரி நிறைய சேவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. இது 125 இன்க்ரீஸ் பண்ண போகிறத தகவல் வெளியே வந்திருக்கு. ஆனால் வந்து UIDA தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகலை. விரைவில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாகும் சொல்கிறாங்க. ஸோ ஆதாரில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் சீக்கிரம் பண்ணிக்கோங்க. சம் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஆதாரில் ஒரு புதிய செயலி வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஆதார், இந்த ஆதார் செயலி வந்து கொண்டு வர போகிறாங்க. 2025 ஆண்டுக்குள்ளே, இந்த வருஷம் இறுதிக்குள்ளே இந்த ஆதார் செயலி அறிமுகம் செய்ய போகிறாங்க. இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நேம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அட்ரஸ்ஸு, ஏஜி, அப்புறம் உங்கள் மேரேஜ் ஸ்டேட்டஸு, திருமண நிலை, இது போன்றவையெல்லாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தே நீங்கள் அப்டேட் செய்யலாம் சொல்கிறாங்க. இனி இதுக்காக நீங்கள் ஆதார் மையங்களுக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நவம்பர் 2025 முதல் பயோமெட்ரிக் உறுதிப்படுத்தலுக்காக மட்டுமே இந்த ஆதார் சென்டருக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க எல்லாமே நீங்கள் ஆதார் செயலி மூலமாகவே உங்கள் வேலையை முடிச்சிக்கலாம். பயோமெட்ரிக்கு அப்புறம் ஃபோட்டோ கரெக்ஷன் இதுக்கெல்லாம் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஆதார் சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். மற்ற சேவையெல்லாம் இந்த ஆதார் மொபைல் அப்ளிகேஷன்லேயே நீங்கள் முடிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஆதார் மையங்களில் நீண்ட வரிசை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்பவே விரைவான எளிமையான சேவை வந்து கிடைக்கும். பொதுமக்கள்லாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆதார் விஷயமா அந்த IRCTCயில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 1 முதல் இந்த IRCTCயில் டிக்கெட் முன்பதிவு பண்ணுறதுக்கு ஆதார் கட்டாயம் சொல்லியிருக்காங்க. ஆதார் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் IRCTC வெப்சைட்டில் டிக்கெட் முன்பதிவு பண்ண முடியும். இது எதனாலனா டிக்கெட் மோசடி குறைப்பதற்காக இது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தட்கல்லையும் டிக்கெட் முன்பதிவு பண்ணோம்னா ஆதார் கட்டாயங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஆதார் விஷயமா நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் கான் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.